பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. ராகுல் காந்தி அவர் எப்படிப்பட்டவர்? 2004 to 14 பார்த்துருப்பீங்க. 14க்கு பிறகு இப்போ வரைக்குமான ராகுல் காந்தியும் பார்த்துருப்பீங்க. சார், ராகுல் காந்தியை நான் ஒரு நல்ல மனுஷனாக பார்க்குறேன் சார். ஆனால் ஒரு வல்லவராக, ஒரு தலைவராக பார்க்கல. அதுதான் என்கிட்ட உள்ள ஒரு அபிப்பிராயம். அவர் நல்ல மனுஷங்கிறதுல எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு மாற்றம் வரல. அவர் நல்ல மகனாக இருக்கிறார், நல்ல தலைமை பண்போடு இருக்குன்னு நினைக்கிறார். 2019 தேர்தலில் தோல்வி அடைஞ்ச போது ஒரு தார்மீக பொறுப்பேற்று அவர் பதவி விலகினார். முதல்ல அவர் இளைஞர் காங்கிரஸுடைய தலைவராக ஆக்கப்பட்ட போது இந்தியா முழுக்க இளைஞர் காங்கிரஸுக்கு தேர்தல் நடத்தினார். தேர்தல் வாக்காளர் பட்டியல் ரெடி பண்ணி வாக்காளர்கள் வரிசையில் நின்று அப்படி உருவானவங்க தான் இந்த யுவராஜா மாதிரி, இனியன் சம்பத் மாதிரி, இந்த மாதிரி தலைவர்கள்லாம் அப்படி உருவானவங்க. தேர்தலில் நின்று கார்த்திக் சிதம்பரத்துடைய ஆட்கள், இந்த மாதிரிலாம் அவங்கள இளைஞர் காங்கிரஸில் நின்று இளைஞர் காங்கிரஸ் தொண்டர்கள் வாக்களித்து அப்போ இனிஷியேட் பண்ணது ராகுல் காந்தி. அவர் மனசில் ஒரு பெரிய மாற்றத்துக்கான விதை இருக்குது, ஆசை இருக்குது. ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஸ்கில் இல்லை, அதற்கான சரியான ஆட்கள் இல்லை. நம்ம ஒன்று சொல்லுவாங்க, சும்மா அது மதிப்பு குறைச்சி சொல்கிறதுக்காக இல்லை. ஒன்று இந்த சொல் புத்தி இருக்கணும், இல்லாட்டி சுய புத்தி இருக்கணுமாங்க. நம்மகிட்ட எல்லாமே முடிவெடுக்க முடியாமல் இருக்கலாம். இப்போ நம்ம பல கிரெடிட்டை நரேந்திர மோடியில் அவருடைய டீமுக்கு கொடுத்தோம், பல கிரெடிட். அதை மாதிரி நம்மகிட்ட எல்லா விஷயம் பார்க்க முடியாங்கிற நிலைமை இருந்துச்சுன்னா நம்ம டீமை பெஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணலாம். அவர்கிட்ட என்னென்னலாம் பலவீனங்கள் இருக்குதோ அது பலவீனங்களோடு கூடிய டீமே தான் இருக்குது. பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்கிட்ட பலவீனமே இல்லைன்னு நினைக்கிறார் அவர். அதுதான் அவருடைய பெரிய பலவீனம்ன்றார். திரு சிதம்பரத்தை பற்றி திரு சோ விமர்சனம் பண்ணுறார் ஜாலியாக. என்ன அப்படின்னா, சிதம்பரத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன அவர்கிட்ட கேட்குறாங்க சோட்டை. அப்போ சொல்கிறார், அவர் பெரிய கெட்டிக்காரரு, இது ப்ளஸ் பாயிண்ட்டு, இது அவருக்கும் தெரியும், அதான் மைனஸ் பாயிண்ட். இது திரு சோ சொன்னது. அப்போ பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்கிறாரு, ராகுல் காந்தி ஒரு திடமான முடிவுக்கு வந்துவிட்டார். நமக்கு யாருடைய அட்வைஸும் தேவையில்லை, ஐ எம் மூவிங் அந்த ரைட் ட்ராக் அப்படின்னு நினச்சிட்டு. அப்படி நினச்சப்போ யாரும் தடுக்க முடியாதுல்ல. அதே பிரசாந்த் கிஷோர், நான் உங்களுக்கு எதுக்கு பிரசாந்த் கிஷோர் சொல்கிறேன்னா, அவர் காங்கிரஸ் கட்சி வெல்லணும் என்பதற்காக கிட்டத்தட்ட 3-4 மாதம் இந்த காங்கிரஸ் கட்சி தலைவரோடு உட்காந்து மாறி டெவல் சர்டிஃபிகேட் பண்ணி பயங்கரமான ஆலோசனை பண்ணி கடைசியில் இவங்க யாரும் அதை ஒத்துக்க மாட்டாங்க, ஏற்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்தவர். இன்னைக்கு திரு சுனில் இருக்கக்கூடிய இடத்துல அவர் இருந்து அவரோட அட்வைஸ் பண்ணி சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, சிதம்பரம், ஆண்டனி, எல்லாரும், ஜெயராம் ரமேஷ், எல்லா பெரிய மனிதர்களும், குலாம் நபி ஆசாத், எல்லா பெரிய மனிதர்களும் இருந்து அவங்க எல்லாம் கேட்டு அவங்களெல்லாம் டெவல்ஸ் ஒரு நாள் 2 நாள் இல்லை மாறி அப்புறம் இவங்க தனியாக, சோனியா காந்தி மட்டும் தனியாக, ராகுல் காந்தி மட்டும் தனியாக, சோனியா ராகுல் பிரியங்கா மட்டும் இப்படி மாறி மாசக்கணக்கில் டிஸ்கஸ் பண்ணி எப்படி பிஜேபியை தோற்கடிச்சிட்டு காங்கிரஸ் கட்சி வளர்க்குறது ஆலோசனை பண்ணவர். ரைட். நரேந்திர மோடி மீது தனிப்பட்ட முறையிலும் பாஜக மீதும் கடும் கோபம் கொண்டவர். இது அவர்கிட்ட நீங்கள் கேட்டாலே தெரியும். அவர் சொல்கிறாரு, நரேந்திர மோடி ஒரு கிரேட் லிசனர் அப்படின்ட்டு. நரேந்திர மோடிட்ட ஒரு அட்வான்டேஜ் என்ன சார் அப்படின்னு கேட்டால், பயங்கரமாக கேட்பாருங்க. தேவேந்திரன் போயிட்டு தலைவரே அப்படின்னா சொல்லுங்க அப்படிம்பார். ஏய் போப்பா அப்படின்னு சொல்ல மாட்டார், சொல்லுங்க அப்படிம்பார். ஹீ இஸ் அ கிரேட் லிசனர்ன்ற. அதுதான் ஒரு தலைமைக்கான. நீங்கள் செய்யாமல் போங்க. நான் வேற ஒரு விஷயம் சொல்கிறேன். மூப்பனார் அவர்கள்ட்ட கேட்டாங்க, ஜெயலலிதா டீம் கூட்டணியில் இருந்திருக்கீங்க, கருணாநிதி டீம் கூட்டணியில் இருக்கு, 2 பேருக்கும் என்ன ஒற்றுமை வேறுபாடு? அவர் சொன்னார், 2 பேருமே அவங்க நினச்சது தான் செய்வாங்க. 2 பேருமே அவங்க நினச்சா செய்வாங்க. அந்த அம்மாட்ட சொல்ல முடியாது, இவர்கிட்ட சொல்லவா செஞ்சுக்கலாம். ஆனால் இவரும் அவர் நினச்சதான் செய்வார், அந்த அம்மா அவங்க நினச்சதான் செய்யும். அது டிசிஷன் மேக்கிங்கில் சேஞ்ச் இல்லை, பட் ஹீ வில் லிசன். அதனால தான் அவர் நீங்கள் சாணக்கியர்னு சொன்னீங்க, ராஜதந்திரின்னு சொன்னீங்க, அதனால தான் ஜனாதிபதி அவர் வீட்டு வாசல் என்னன்னு சொன்னீங்க. புரியுங்களா உங்களுக்கு? இந்த அம்மா ஏன் இருக்கும்போது ஒரு வேறு மாதிரியான ஒரு கருத்தை ஏன் சம்பாதிச்சாங்க? இதுதான் பாயிண்ட். அவர் எல்லாரையும் கேட்டார். செய்ய போகிறது அவர் முடிவு பண்ணு தான். திரு நரேந்திர மோடி உங்கள் பேச்சை கேட்பாரா? அவர் நினைச்சதான் செய்வார். தேவதர் என்ன நினைக்கிறான்? ஓகே, ஓஹோ அப்படியா, சரி, அப்போ நான் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு யோசிக்கிறேன். ராகுல் காந்தி கேட்க மாட்டாருன்ற.
அதுதான் பிரச்சனை. அதனால தான் உங்களுக்கு என்னென்ன 2004, 2009, 2019, சாரி 2014, 2019, 2024 தொடர் தோல்விகள். மாநிலங்கள் கையை விட்டு போகுது, மத்தியில் கையில் விட்டு போகுது, கட்சி கையை விட்டு போகுது. சார் உங்க தலைமை வேண்டான்னு குரல் வந்துருச்சே, பிரியங்கா காந்தியை கொண்டு வாங்கன்னு வந்துருச்சே, எப்படி இதுக்கான பேச்சு வரும்? இன்னைக்கு யாராவது எங்களுடைய பிரதமர் கேண்டிடேட் வந்து யோகி ஆதித்யநாத் தான் யாராவது சொல்றாங்களா? பிஜேபியில் ஒருத்தர் சொல்லிடுவாரா? புரியுதுங்களா? ஆனால் பிரியங்காவை கொண்டு வாங்கன்னு வந்துருச்சே, அவ்வளோதான் பாயிண்ட். அவருக்கு வந்து தன் வழி எறிந்து மாற்றான் வழி எறிந்துன்றான் வள்ளுவன். நம்முடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியணும், நம்முடைய ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க, ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாமே, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே. ஸோ என்கிட்ட என்ன பலம் என்ன பலவீனம், எதிரிகள்கிட்ட என்ன பலவீனம் என்ன பலம், அது புரிஞ்சுக்க மாட்டேன். அதுதான் பெரியது. நான் அவர் நல்ல மனுஷன் நினைக்கிறேன். சோனியா காந்தி அவர்கள் மீது நான் இந்த கமெண்ட் வைக்க மாட்டேன், எனக்கு அதில் குழப்பம் இருக்குது, என்னால் முடியும். நான் ராகுல் காந்தி நான் க்ளோஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தனால 2019 தேர்தலுக்கு ராஜினாமா பண்ணாலும் சாதாரண விஷயம் இல்லை. அந்த கடிதத்தில் ஒரு கண்ணீர் இருக்குது, அந்த கடிதத்தில் ஒரு விரக்தி இருக்கு. அவரே சொல்றாரு, ஒரு கட்டத்தில் நான் அனைவராலும் தனித்து விடப்பட்டேன், கட்சியே கைவிடுதுன்றார். ஆனாலும் நான் இறுதி வரைக்கும் போராடினேன், நான் தோத்துட்டேன். தோத்துட்டா பதவி விலகிற தார்மீகம் அவர் தான் கடைசி. ஆமா, நம்ம லால் பகதூர் சாஸ்திரி சொல்லுவோம், அந்த காலத்தில் ரயிலு போனார், யார் இருந்தா அப்புறம் இவர் யாருமே இல்லையே. நம்ம ரீசெண்ட் டேஸ்ல பார்த்த ஒரே மனிதர் அவர். எந்த கட்சிக்காரங்க பண்ணியிருக்காங்க, எந்த கட்சியில் பண்ணியிருக்காங்க, பண்ணேன் போயா அப்படின்பாங்க. உன்னால தான் தோத்தேன், உன்னால தான் சண்டை போடுவாங்க. நான் பொறுப்பெடுக்கிறேன்னு எடுத்த ஒரு மனுஷன், அது ஒரு ஆச்சரியம். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. பட் அவருக்கு வந்து தன்னுடைய பலவீனம் தெரியல, தன்னுடைய பலம் தெரியல, எதிரியோட பலம் தெரியல, எதிரியோட பலவீனம் தெரியல. சார், இந்த பாரத் ஜோடோ யாத்திரை இந்த மாதிரியான விஷயங்கள் அவரோட இமேஜை மாத்திருக்கா? அல்லது மக்கள் வந்து பார்க்க வருவாங்க. பிரகாஷ் ராஜ் போனாலும் பார்ப்பாங்க, கமல் போனா பார்ப்பாங்க, ரஜினி போனா பார்ப்பாங்க, எல்லாரும் போனாலும் பார்ப்பாங்க. ஓட்டு போடுவாங்களான்னு கேட்கும். கமல்ஹாசன் தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாரா இல்லையா? எப்பேற்பட்ட நடிகர். கமல்ஹாசனுக்கான ஃபேன் ஃபாலோயிங் சாதாரணமாக 70+ வயசு, அப்பா சித்தப்பா வயசு. இன்னைக்கு அவருக்கு என்ன ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, பிரமாதம். ஓட்டு எங்கே போச்சு? பார்க்க வர்றவங்களாம் ஓட்டு போட நினைச்சிடக்கூடாது. இமேஜ் மாறி இருக்கா சார்? ராகுல் மாறி இருந்தால் ஓட்டு விழுந்திருக்கும்ல சார். ராகுல் நல்ல மனுஷன் நான் சொல்லும் போது நல்லா சொல்லுவாங்க. நான் வந்து காங்கிரஸ்காரன் சொன்னா நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்களா? அப்போ நான் சொல்லல ராகுல் நல்லவர்னு, நான் அப்படி தானே சொன்னேன். அதுக்கு நான் அது யூஸ்லெஸ் சார் அப்படின்னு நான் சொன்னேன். நல்ல மனுஷன், எனக்கு எந்த குழப்பமும் கிடையாது. ஆனால் அது எப்படி வந்து இன்னைக்கு ஓட்டாக மாறுறதுக்கு வேற வேணும். ஓட்டுங்கிறது தலைமை பண்பு சார், லீடர்ஷிப் குவாலிட்டி. பப்ளிக் மேடையில் தலையில் தண்ணி ஊற்றுவாங்களா யாராவது? லுக் அண்ட் ஃபீல்லேருந்து பார்க்கணும் சார். நரேந்திர மோடி நீங்கள் என்னைக்காவது தலை கலைஞ்சு பார்த்துருக்கீங்களா? அந்த அயன் மடிப்பு குலைஞ்சு பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு இன்னும் சட்டை துணி கிடையாதா? ஒரு நாள் டிஷர்ட்டு, ஒரு நாள் லாங் ஷர்ட்டு, ஒரு நாள் சட்டை, ஒரு நாள் பேண்ட்டு, ஒரு நாள் குர்தா, ஒரு நாள் தாடி, ஒரு நாள் தலை களைஞ்ச முடி, ஒரு நாள் நெருக்கி கட்டி, ஒரு நாள் ட்ரிம் பண்ணது, ஒரு நாள் க்ளீன் ஷேவு. ராகுல் காந்தி அடையாளப்படுத்துங்க. நீங்கள் நரேந்திர மோடி ஃபிக்ஸட். 2002 நீங்கள் பார்த்த நரேந்திர மோடிலேருந்து இப்போ வரைக்கும் ஏஜில் இருக்கக்கூடிய மாற்றம் 20 வருஷம், 50, 60, 70, இல்லை 74 வயசு. அந்த ஏஜில் மாற்றம் ஏதாவது ஒன்றில் குறை இருக்கா? டிப்பிக்கல். ஆனால் சார், அரசியலில் இது ஒரு எளிமையான ஒரு விஷயம், மக்களோட இணைந்து இருக்கிறாரு, அந்த மாதிரி புரிஞ்சு இருந்துட்டு போங்க அப்படின்னு உங்களுக்கு ஓட்டு கிடைச்சிருக்கணும்ல. பர்சனாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வேற சார். அதில் ராகுல் காந்தி வந்து கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. நரேந்திர மோடி மாஸ்டர். நான் வந்து ஆள் பாதி ஆடை பாதின்னு சொன்ன தமிழன் வந்து பைத்தியக்காரனா? ஆடை பாதின்னு சொல்லுவானா? ஆள் 80%, ஆடை 20% சொல்லணும். ஏன் ஆடை பாதின்னு சொன்னேன்? லுக் அண்ட் ஃபீல் சார். நீங்கள் கைலி கட்டின ஒரு ஆள் பார்த்தா யோ இங்கே வாம்பிங்க, பேண்ட் போட்டதால தான் சார் இங்கே வாங்கும்பீங்க. எப்படி உங்களுக்கு யோன்னு சொல்லிச்சு? அந்த லுங்கி, அந்த கைலி. ஒருத்தன் தலை முடிஞ்சு போட்டு உட்காந்துருக்கான், ஒருத்தன் உட்காந்துருக்கான், தலை கலைஞ்சு உட்காந்துருக்கான், இங்கே வாம்பிங்க. அவன் கோடி சொன்னா உங்களுக்கு என்ன கண்டிங்க? ஆனால் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறவங்க இப்படி இருக்க மாட்டாங்க. இருங்க, நான் அவர் இப்படி இருக்கக்கூடாது. நான் அவர் இருக்கிறதுனால என்ன நட்டங்கிற நான் அவருக்கு சொல்லிட்டு இருக்கேன். சாதாரண ராகுல் காந்தி அப்போ ஒரே மாதிரி பார்க்குறாரு, அப்போ நரேந்திர மோடி ஒரே மாதிரி பார்க்கலையா? சப்கா சாத் சப்கா விகாஸ்ங்கிறது வேற மாதிரி பார்க்குறதா? இந்த ஒரு 4-3 வருஷத்தில் ஒரு குழந்தைகளை பார்க்கறது, ரொம்ப கூலி தொழிலாளர்கள், விவசாயிகள், குடும்பங்கள், ட்ரெயினில் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் போகிறது, இப்படி இது வந்து மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கானது. நம்மள இருந்து ஒரு ஆள் அல்லது நம்மளோட ஒரு ஆள். இந்த மாதிரியான ட்ரிப்பு வந்து பியூட்டிஃபுல்லானது. அதனுடைய அவுட்கமாக வேறு பேசுகிறது வந்து மாட்டி விட்டுருது. நான் வந்து அமெரிக்காவில் லாரியில் போனேன். அங்கே லாரிலாம் ஏசி வச்சுருக்காங்க. எனக்கு தெரியவே இல்லை நம்ம லாரி டிரைவர் எவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படின்னு. 7 தலைமுறையாக ஆட்சியில் உட்காந்துட்டு உங்கள் லாரி டிரைவர் எப்படி சிரமப்படுறான்னு இப்போ தான் தெரியுமா உங்களுக்கு? முந்தானத்து என்ன சொல்கிறாரு? ஏன்ட்டெல்லாம் சிஸ்டம் பற்றி பேசாதீங்க, நான் சிஸ்டத்துக்கு உள்ளேருந்து வந்தவன்.
நான் 1960 நான் பிறந்த போதுலேருந்து நான் சிஸ்டத்தில் உட்காந்துருக்கிறேன். ஏன்ட்ட சொல்லாதீங்க 3 பிரைம் மினிஸ்டரை பார்த்தவன் நான். மன்மோகன் சிங் வீட்டுக்கு 1000 முறை போனேன் நான். சிஸ்டத்தை பற்றி ஏன்ட்ட சொல்லாதீங்க. அப்புறம் லாரி டிரைவர் சிரமப்படுறது இப்போ தான் கண்டுபிடிச்சி அப்படின்றீங்க. நீங்கள் லாரி டிரைவரோட ட்ராவல் பண்ணுற சூப்பர், அவுட்கமில் நீ மாட்டிக்கிறீங்க. அதை நீங்கள் வந்து நான் சொன்னேன், அதை நீங்கள் ஒரு தலைவர் அப்படி செஞ்சுருக்கணும். ஒரு சும்மா ஒரு சொல்கிறேன், இந்தியாவில் நாங்கள் ஆட்சிக்கு வர பிறகு வரக்கூடிய எல்லா லாரி உற்பத்தியும் டிரைவர் கேபினில் ஏசியோட தான் இருக்கணும். சின்ன ஜிஓ போட போகிறோன்னு சொல்லுவோம். அப்போ நான் புரிஞ்சுப்பேன், ஓஹோ நீங்கள் அங்கே போயிட்டு வந்து கற்றுக்கிட்டீங்கன்னு. லாரி டிரைவர் படுற சிரமத்தை இப்போ தான் நான் பார்த்தேன். மீனவர்கள் படுற சிரமத்தை இப்போ தான் நான் பார்த்தேன்னா அதுக்கப்புறம் வரும்போது செய்வனாக இருக்கும். இவ்வளோ வரைக்கும் தெரியலங்கிற நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்ற. நான் உங்களுக்கு முந்தின பாயிண்ட்ல நிற்கிறேன். நீங்கள் செய்வீங்களா செய்யலாங்கிற ஆட்சிக்கு வரும்போது, அது இப்போதைக்கு இல்லை, 20 வருஷத்துக்கு கிடையாது, அது ஓரமாக வச்சுருங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்கிறது இருக்குல்ல, அதை இப்படி சொல்லக்கூடாது. ஒரு தலைவன் தனக்கு தெரியலன்னு சொல்லுவானா? தலைவன் நான் செய்ய போறேன்னு சொல்லுவான். வாட் ஐ வில் டூ, வாட் ஐ லேர்ன்ட் கிடையாது. கவர்னருக்கு தமிழ் சொல்லி தராங்க, யார் சொல்லி தராங்க தெரியுமா உங்களுக்கு? அதுதான் தலைவர். அவர் தமிழ் படிக்கிறாரு, தமிழ் பேசுறாரு. எங்கேருந்து வரும்? அவர் தான் தெரியணும், அவர் வாத்தியார் தெரியக்கூடாது. அதுதான் சொல்றேன். என்ன செஞ்சிருக்கணும் சார் ராகுல் காந்தி, அல்லது இனி என்ன செய்யணும்? நிறையா செய்யணும் சார். அவங்க வந்து பூரா கம்ப்ளீட்டாக தான் சொன்னேன். பிரசாந்த் கிஷோர் பேச்சே கீழே ரங்கராஜ் பாண்டே தமிழில் பேசுகிறதெல்லாம் பாவம் எங்கே போய் நிற்க போய் நம்ம வந்து ஏழை சொல் அம்பலம் ஏறாதுங்கிற மாதிரி இருக்குது. அவங்க வந்து கம்ப்ளீட்டாக மாற்றணும். முதல்ல தங்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும். கட்சியை முழுசாக எடுத்து என்ன பிரச்சனை, கை கால் மூளை உடம்பு கிட்னி சட்னி எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து நம்ம உடல் உதாரணமாக சொன்னாலும் இது கட்சி அமைப்பு ரீதியாக மாற்றி கொண்டு வந்துட முடியும். அது நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து வீழ்ந்த கட்சிகள் எந்திரிச்சு வருது, ஒரு ஆம் ஆத்மி கட்சி எந்திரிச்சு வருது, 2 ஸ்டேட்டில் ஆட்சியை பிடிக்குது, ஒரு மம்தா பானர்ஜி ஆட்சியை பிடிக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை காங்கிரஸ் கட்சியால் வீழ்த்த முடியல. அந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்த மம்தா பானர்ஜி வெளியே போய் தனி கட்சி ஆரம்பித்து மார்க்சிஸ்டை வீழ்த்திட்டாங்க. இன்றைக்கி அந்த ஊரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கிடையாது, காங்கிரஸ் கட்சியும் கிடையாது. ஸோ எல்லாமே சாத்தியம். நான் வந்து காங்கிரஸ் கட்சி நாசமாக போச்சுங்க, முடிஞ்சு போச்சுங்க, இனிமேல் பேசி போகிறது ரீவேம்ப் சாத்தியம். ஆனால் அவங்களுக்கு தெரியணும்ல, முதல்ல வி ஹேவ் சம் ப்ராப்ளம்னு தெரியணும்ல. நாள் வந்து நான் கட்சியில் சீட்டு வாங்கினதெல்லாம் போதும், இனிமேல் சீட்டு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு மறுநாள் நடக்கிறதே காமராஜ் சொல்லி ஓடக்கூடிய இடத்துல நீங்கள் என்ன செய்வீங்க? நான் சொன்னது என்ன தப்புல நிற்கணும்ல. நீங்கள் அவங்க சொல்ல போறீங்களா, நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டீங்க, அது தமிழக முதலமைச்சர் கோச்சிக்கிட்டாரு. தமிழக முதலமைச்சர் தனியாக போய் பார்த்துட்டானே, சும்மா சொன்னே எங்கள் தொண்டர் நீங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை கோச்சிக்கிட்டு போகிறேன். சரிப்பா இனிமேல் பேச போகிறேன், அப்படி சைலண்ட்டாக கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் கூட பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? ஒரு விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது வெளியே தெரியாமல் கூட பண்ணலாம். பொசுக்குன்னு பானை உடச்சு மாதிரி உடச்சு போட்டீங்க, நடப்பதே காமராஜர் ஆட்சி. அப்போ நீங்கள் எப்படி காமராஜ் ஆட்சி கேட்பீங்க? அப்போ இனிமேல் காங்கிரஸ் ஆட்சிக்கான வழி இல்லைங்கிற நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா? நடக்கிறதா காமராஜ் ஆட்சி. அப்போ காமராஜ் ஆட்சி அமைப்பு தானே சொன்னீங்க, நடக்கிற காமராஜ் ஆட்சி. அப்போ திமுக ஆட்சி திரும்ப வரது தான் எவ்வளோ பார்ப்போம், ரைட்? அப்போ என்னுடைய தலைமை பண்பு என்னங்கிற நீங்கள் சொல்ல வேண்டாமா? நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட், நான் தான் பிரதமர் கேண்டிடேட் சொல்ல வேண்டாமா? அது சொல்ல முடியுதா? அது ஜனநாயகம் இல்லை அப்படி இப்படின்றாங்க. அதெல்லாம் நம்ம அதான் சொல்ல. அவங்கள இந்திரா காந்தி எப்படி சொன்னாங்க, சோனியா காந்தி எப்படி சொன்னாங்க, நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு. என்ன அர்த்தம்? இந்திராவின் மருமகளே வருக இந்தியாவை ஆள வருக என்ன அர்த்தம்? அப்ப அவங்களாம் நிறுத்தலையா? அவங்கள அதே மாதிரி ஸ்டாலின் சொல்றாரு. அதுதான் அப்பெல்லாம் அவங்க ஜனநாயகம் இல்லையா? அப்ப நீங்க முன்னிறுத்தின போதெல்லாம் ஜனநாயகம் கிடையாது. முடியல. அதுதான் சொன்னாச்சு. நீங்க உங்களை பசப்பிக்கிட்டே போனீங்கன்னா இப்படிதாங்க சிரமப்பட போறீங்க. ஆமா சார், கொஞ்சம் பலவீனமா இருந்தோம். அதே ராகுல் காந்தி 2009 ஜெயிச்ச போது இவர்களுக்கு ஆட்சியில் இவர்கள் கேட்ட துறையில கொடுக்க முடியாம ராகுல் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குன்னு சொன்னார். கேபினட் டிசிஷனை கிழிச்சு போட்டாரு. அப்பெல்லாம் உங்களுக்கு எங்கே வந்துச்சு தலைமை பண்பு? ஒரு கேபினட் டிசிஷனை கிழிச்சு போட முடியுமா நீங்கள்? ஒரு எம்பி கட்சியில் இவர் நோவே. அப்போ நான் வாங்க அதெல்லாம் தலைமை பண்பு சூப்பர். இப்போ எங்கே போச்சு அந்த தலைமை பண்புன்றேன்? இப்போ உங்களை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருக்குன்னு ஓட்டு போடுவேன் சார் நான்? அதுக்கு வழி இல்லையா சார்? இதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய பலவீனம் காரணமா இல்லை ராகுலின் பலவீனம் காரணம்? காங்கிரஸ் வீழ்ந்திருக்கா? பீகாரில் வந்து என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து டிஜிபியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனார். அவர் வந்து ஏடிஜியாக இருக்கும்போது நான் அங்கே எலெக்ஷன் கவரேஜுக்காக போயிருந்தேன். அப்போ போகும்போது நான் எல்லாரையும் பார்த்த போல் அவரையும் பார்த்தேன். அப்போ வந்து பீகாரில் எப்படி இந்த நிலைமை மாறிடுச்சு, நாங்கள்லாம் வந்து குண்டாஸ் ராஜ், ஜங்கிள் ராஜ், காட்டாட்சின்னா ஊரில் பூரா காட்டாட்சி பீகார் ஆட்சியாக நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. பீகார் மாதிரி நடக்குன்னு பீகார் தான் அதுக்கான உதாரணம். இப்போ எப்படி இவ்வளோ மாறிச்சு அப்படின்னும் போது அவர் ஆச்சரியமாக சொன்னார். ஏன்ட்ட என்ன துப்பாக்கி இருந்துச்சு அதே துப்பாக்கி தான் இருக்குது. போலீஸ்கார்ட்ட என்ன துப்பாக்கி இருந்துச்சு 303 அதே துப்பாக்கி தான் இருக்குது. யார் மாறி இருக்கா? நான் அன்றைக்கி வந்து ஐஜியாக இருந்தேன், இன்றைக்கி ஏடிஜியாக மாறி இருக்கேன், ப்ரொமோஷனாக இருக்கேன். வேறு எதுவுமே மாறல. என்ன மாறிச்சு? ஒரு சிஎம் மாறினார்.
அந்த காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு கூண்டாவை பிடிச்சி உள்ளே வச்சிங்கன்னா, ஓஹோ அவர் பிடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சான்னு உங்களுக்கு வந்து பெரிய இடத்துலேருந்தே ஃபோன் வரும். இப்போ என்ன நடக்குன்னா, வெளியே ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஃபோன் வருது. இவ்வளோ தான். ஒரு மாற்றம் மொத்தத்தை மாற்றிடும். ஸோ காங்கிரஸுடைய தலைமையில் மாற்றம் வந்தாலே மொத்தம் மாறிடும்ன்றேன். நீங்கள் வாஜ்பாயும் நரேந்திர மோடியும் கம்பேர் பண்ணுங்க. அவர் தானே அணுகுண்டே போட்டார். அவர் தானே சர்வதேச தடைகள் எதிர்கொண்டார். அவர் மைனாரிட்டி, இவரால் மெஜாரிட்டி கவர்மெண்ட்ல எவ்வளோ பண்ணார். அவர் மைனாரிட்டி கவர்மெண்ட்ல எவ்வளோ வித்த பண்ணார். 6.5 வருஷம். இந்த பக்கம் ஜெயலலிதா ஒரு பக்கம் பிரச்சனை, இந்த பக்கம் கருணாநிதி ஒரு பக்கம் பிரச்சனை, இந்த பக்கம் கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் பிரச்சனை, ஆளாளுக்கு ஒரு தலைவலி, ஆளாளுக்கு வேற கட்சி, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வேற கட்சி, அவர் என்னமோ பேச ஆரம்பிச்சார், என்னமோ பண்ணாங்க. அவ்வளவு மீறி எப்படி கொண்டு வந்து பண்ணார், எவ்வளோ சாதனைகளை பண்ணார், எவ்வளோ. இன்னைக்கு நம்ம பார்க்குற தங்க நாற்கர சாலைக்கு வித்திட்டவர் யாரு? இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வித்திட்டவர் யாரு? இந்த ஆஷா திட்டங்களுக்கு வித்திட்டவர், இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களுக்கும் அடிப்படை போட்டவர். ஜிஎஸ்டிக்கு வித்திட்டவர் யாரு? வேட்டுக்கு வித்திட்டவர் யாரு? அங்கேருந்து ஆரம்பிக்குது எல்லாமே. அப்போ எப்படி சாத்தியமாச்சு? அப்போ வாஜ்பாயே சூப்பராக கொடுத்தாரு. வாஜ்பாய் நரேந்திர மோடி கம்பேர் பண்ணி பாருங்க, பிஜேபிக்காரங்களே நரேந்திர மோடி சொல்லிடுவாங்க. அவ்வளோதான் பாய், ஒரு புலிப்பாய்ச்சல், அவ்வளோதான். அதே தான் இங்கே தேவைப்படுது. ஒரு தலைவர் மாறினார்னா நிறைய விஷயத்தை மாற்றிடலாம். அப்படி யார் வந்தால் நல்லா இருக்கும் அல்லது சரியா இருக்கும்? அவங்க பாடு சார், நம்ம என்ன முடியும். அவங்க கட்சியில் திரு நரேந்திர மோடி அருமையாக ஒரு வார்த்தை சொல்றார். தந்தி டிவியில் தான் சொன்னார்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொல்லும்போது அருங்காஜர், அவங்க கட்சியிலே நிறைய கெட்டிக்கார நல்ல தலைவர்கள் இருக்காங்க, அவங்க பேச்சை கேட்டால் போதுங்க. ஒரு என் பேச்செல்லாம் கேட்கல, அந்த கட்சியிலேயே நிறைய நல்ல தலைவர்கள் இருக்காங்க, அவங்க பேச்சை கேட்டால் போதும். அவர்களுக்கெல்லாம் எந்த மாதிரியாங்க, அவெல்லாம் பொம்மை மாதிரி வரணும், தலையாட்டணும், போகணும், தலைமை சொல்கிறத கேட்கணும். அப்புறம் எப்படி இருக்கும்? ராகுல் காந்தி இல்லை, ராஜீவ் காந்தி போதே கிச்சன் கேபினட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் பின்னாடி ஒரு கொட்டேரி இருக்குது, அவங்க தான் பண்ணுவாங்க, வேறு யாரும் அணுக முடியாது அப்படின்னு. அதில் தான் பாலானார். அவர் கூடவே இருந்த நிதியமைச்சர் விபி சிங் வெளியே போயிட்டு அவர் வந்து அவ்வளோ பெரிய புரட்சி பண்ணி பஞ்சாயத்து கூட்டி ராஜீவ் காந்தியோடைய பேங்க், ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து என்னுடைய வாட்சில் இருக்குன்னு சொல்லி எல்லாம் நம்பி போய் ஆட்சிக்கு வந்து நடுத்தருக்கு வந்தார். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அனுபவிச்சா, டெக்கான் நேஷனல் ஹெரால்டு கேஸில் அவங்க குடும்பமே இருக்கு, அது மாட்ட வேண்டிய கேஸா? அது செய்ய வேண்டிய காரியமா அது? அப்போ உங்களுக்கு ஆசை, அது எப்படி நிற்க முடியாது? சோனியா காந்தி சொல்லும்போது அதை பற்றி, அவங்கள பற்றி நான் சொல்லலை, அது எனக்கு குழப்பமாக இருக்குன்னு சொன்னீங்க. ஏன் சார்? சரி, நான் அவங்க வந்து திரைக்கு பின்னாடி தான் ரொம்ப காலமாக இருந்திருக்கிறாங்க, அதனால் அவங்கள பற்றி எனக்கு தெரியாது. ராஜீவ் காந்தியோடைய மனைவியாக இருந்திருக்கிறாங்க, மனைவியாக இருந்து அவர் மரணித்த பிறகு அவங்க பின்னாடி தான் இருந்தாங்க. அப்போ சீதாராம் கேசரி வந்தார், நரசிம்மராவ் வந்தார், எல்லாம். அதுக்கப்புறம் திடீர்னு இவங்க வந்து அந்த பதவியை பிடிச்சாங்க. அதனால் எனக்கு தெரியல, அவங்களுடைய ஆட்சின்னு நம்ம ஒன்று பார்க்கல, அவங்களுடைய ஆளுமை வெளியில் வந்து பார்க்கல. நான் பார்த்ததுலாம் அந்த மவுத் கே சோதாகர்னு சொன்னது, மரண வியாபாரின்னு சொன்னது, அது காலி. ஆனால் அவங்க தலைமையில் அவங்க ஜெயிச்சாங்கிற மறந்துடக்கூடாது. 2004 வெற்றி அவங்க தலைமையிலங்கிற மறந்துடக்கூடாது, 2009 வெற்றி அவங்க தலைமையிலங்கிற மறந்துடக்கூடாது. ஸோ அதனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடராக இருக்கலாம். அதனால தான் அவங்க கட்சியிலே பல பேர் வந்து சோனியா காந்தி திரும்ப கூப்பிட்டாங்க. ராகுல் காந்தி மாட்டேன்னு சொன்னபோது சோனியா காந்தியை செயல் தலைவராக கூட்டக்கான காரணம், ஷி ஹேஸ் எ சக்ஸஸ்ஃபுல் ட்ராக், அந்த ட்ராக் ரெக்கார்டு இருந்துச்சு. பட் வந்து அவங்க சீதாராம் கேசரியை எப்படி காலி பண்ணிட்டு அவங்க வந்தாங்கங்கிறதெல்லாம் நிறையா சொல்லுவாங்க. அது வந்து நரசிம்மராவை எப்படி அவங்க வந்து ஒதுக்குனாங்கிறலாம் நிறையா சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்ப நரசிம்மராவுடைய சடலம் கூட காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ்க்கு போக முடியல. அவருடைய இறுதிச் சடங்குகள் டெல்லியில் நடத்தணும்னு அவ்வளோ உலக நாடுகள் விரும்பின போது, இந்திய தலைவர்கள் விரும்பின போது, ஹைதராபாத்துக்கு சடலம் பார்சல் பண்ணப்பட்டது. இங்கே ஒன்று இருந்துடக்கூடாது, அது நேருவுடைய சடலம், இந்திராவுடைய சடலம் மாதிரி அது வந்து ஒரு இடமா நினைவில்லமாக மாறி நின்றும் அப்படின்னு அங்கே இதை வந்து சொன்னது நான் இல்லை, திரு மன்மோகன் சிங்கோடைய பிஏ. நான் சொல்ல, காங்கிரஸ் கட்சியுடைய பிரதமருடைய கூட இருந்தவர் சொன்ன வார்த்தை. அப்படியே அந்த ஊர் மக்கள், அந்த மக்கள் வந்து நரசிம்மனுடைய சடலத்தை வச்சு காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ்க்குள்ள போக பார்க்குறாங்க. கதவு பூட்டப்பட்டது. அந்த ரோடை கிராஸ் பண்ணது அங்கே தொண்டர்கள், அவங்களுக்கு தெரியாதுல்ல சோனியா காந்தி என்ன சொன்னாங்க, நரசிம்மராவ் என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாரு, என்ன ஆனாரு, மன்மோகன் சிங் என்ன தெரியாதுல்ல. அவன் நினைக்கிறா கட்சி ஆஃபீஸருக்கு வாப்பா உள்ள போன்றான். கதவு பூட்டப்பட்டது. அவருக்கு பாரத ரத்னா அவார்டு கொடுக்குறவர் நரேந்திர மோடியா இருக்கிறார். அவருடைய குடும்பமே நரேந்திர மோடிக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. காங்கிரஸ் குடும்பம் நேரு காலத்துலேருந்து இந்திரா காலத்துலேருந்து இருந்தவங்க. எப்படி யோசிங்க? அதுதான் முக்கியமான பிரச்சனை. சோனியா காந்தி மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாத காரணங்கள் இதுதான். சார், இப்போ ராகுல் காந்தி பிரச்சாரங்களுக்கு இப்போ வட இந்தியாவிலே போகும்பொழுது ஒரு பக்கம் தேஜஸ்வி யாதவ், இன்னொரு பக்கம் அகிலேஷ் யாதவ், அப்படி அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள்லாம் வந்து அவரை தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. சொல்லலைனாலும் மேடைகள் தோறும் அவரும் இவங்களும் தாங்கும்போது இவர் தான் கையை பிடிக்கிறாங்க. ஸோ ஒரு அறிவிக்கப்படலை அஃபிஷியல் ஆனாலும் ராகுல் தான் இந்த கூட்டணியின் தலைமைங்கிற மாதிரி தானே இருக்குது. அந்த ப்ரொஜெக்ஷன் கட்சி அவங்க தானே,
பெரிய கட்சி Yes. அவங்க. அப்ப ராகுல தான் அதிகமான இருக்கிறாங்க. சீட்டு 2014 ஜெயிச்சவங்க அவங்க தான், 2019 ஜெயிச்சவங்க தான், 2024 ஜெயிக்க போறது அவங்க தான். அதுல ஒன்றும் குழப்பம், அதனால செய்யறாங்க. அந்த இமேஜ் ராகுலுக்கு அப்ப உயர்ந்திருக்கு. ராகுல் தான் மோடிக்கு ஆப்போசிட். ராஜீவையும் இந்திராவையும் நடத்துன மாதிரி இவங்க நடத்துறாங்களான்னு பார்க்கணும். அதுதான் நீங்க பார்க்கணும். நீங்க தலைவர் எப்படி நடத்துறாங்கன்னா தேஜஸ்வி யாதவோட நல்லா தானே வச்சிருக்காங்க. அந்த அகிலேஷ் யாதவ் அப்படி வச்சுக்கூடாது. ராஜீவ் எப்படி நடத்தப்பட்டாரு, இந்திரா எப்படி நடத்தப்பட்டாங்க, நேரு எப்படி நடத்தப்பட்டாரு. அப்படி அவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஒரு மோடியை வச்சுட்டு ஆப்போசிட்ல 10 வருஷம் இருந்த சுச்சுவேஷன் அவங்க வேற ஏன் அந்த பார்க்கலையே. சுச்சுவேஷனுக்கு வந்தீங்க? 2004 நீங்க தானே ஆட்சியில் இருந்தீங்க, 2009 நீங்க தானே ஆட்சியில் இருந்தீங்க, 2014 வரைக்கும் நீங்க தானே ஆட்சியில் இருந்தீங்க. ஏன் இந்த நிலைமைக்கு வந்தீங்க? ஆட்சிக்கு வந்ததுக்கு நீங்க காரணம். ஆட்சி விட்டு போனதுக்கு யார் காரணம்? செல்வ பெருந்தகையா? ஆட்சிக்கு வந்ததுக்கு நீங்க கிரெடிட் எடுக்கிறீங்கல்ல, அவன் ஆட்சி போனதுக்கு யார் கிரெடிட் எடுக்கணும்? ஸோ இப்போ இந்த 24 ராகுல் காந்திக்கு எப்படி இருக்கும்? அது 2019 மாதிரியே தான் இருக்கும், 2014 மாதிரியே தான் இருக்கும். எந்த முன்னேற்றமும் இல்லை. அது வந்து ஒரு ஜோசியத்தில் சினிமாவில் சொல்லுவாங்கல்ல, முதல்ல ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வெக்கப்பட்டு உருப்பிட்டு இல்லை, அப்புறம் என்ன, அப்புறம் பழகிடும். ராகுல் காந்தி இப்போ தோல்விக்கு பழகிக்கணும். பழகிட்டார். அவருக்கு புதுசு இல்லையே. ஓகே. ஸோ இப்போ 24 எந்த ஒரு 29 இல்லை, 29 இன்னைக்கு தேதிக்கு அது இன்னைக்கு தேதிக்கு எதுவுமே இல்லை. 29க்குன்னா இனி வேற ஏதாவது வேலை பண்ணணும் அப்படின்னு வேலை நடக்கல. எதுவும் நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் இந்த வேகத்தில் போனீங்கன்னா 4 மாதத்தில் கட்டுவீங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் பூமியே தோணல வீடு எப்போ கட்டுவார் நான் எப்படி சொல்ல முடியும்? நான் ஆறுடன் தான் சொல்லுவேன், நான் ஆறுடன் சொல்கிறது இல்லை. நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 4 நாள் வேலை நடக்கிற பார்த்து இந்த வேகத்தில் போனால் இப்போ வந்துடும். நான் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் சொல்கிறேன் 2036 ஆட்சின்ற 2031 ஆட்சிக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க, 26 ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட்? அவங்க நான் எங்கே 36ன்னு எப்படி சொன்னேன்? நான் யாருடைய ஜாதகத்தை பார்த்தேன்? அவங்க போகிற வேகத்தை நான் பார்க்குறேன். இப்படி போனாங்கன்னா 26 ஒரு பெரிய ஹேண்டில் பண்ணிடுவாங்க, 31 எதிர்கட்சியாக உட்காந்துருவாங்க, 36 ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை 31 ஆட்சியை பிடிச்சணும், 2026 எதிர்கட்சியாக இருக்கணும்னு அவங்க பார்க்குறாங்க. இல்லை 26 தான் நாங்கள் ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது அப்படி நிறைய ராகுல் காந்தி தான் செய்கிறாரா? எந்த வேலையுமே நடக்காமல் நம்ம என்ன சொல்கிறது? எதா வேலை நடக்கிறது? காங்கிரஸ் கட்சி வளர்வதற்கும் இந்திய கூட்டணி வளர்க்கும் ஏதாவது நடக்குதான்னு சொல்லுங்கள். இப்போ இவ்வளவு எலெக்ஷனே முடிஞ்சு சோழி முடிஞ்ச பிறகு ஒரு கூட்டம் நடக்க போகுது, அதுக்கும் மம்தா பானர்ஜி வர மாட்டேன்ட்டாங்களே. ஏன்னா கடைசி கட்ட தேர்தல் இருக்கு, நான் வர முடியாதுன்னு தானே சொல்லி. ஏங்க நீங்கள் சொல்லிட்டே போக வேண்டியதான். நீங்கள் போயிட்டு ஸோ இப்போ 24 கூட்டணியும் இல்லைன்ட்டீங்க. அந்த ஊரில் எங்கள் ஊரில் கூட்டணியே கிடையாதுட்டீங்க. இவ்வளோதாங்க மரியாதை அதுக்கு, அவ்வளோதான் மரியாதை அதுக்கு. ஸோ ராகுலுக்கு இந்த தேர்தலும் இல்லை. இந்த தேர்தலும் இல்லை. நன்றி சார், உங்களோட நினைப்பு நீங்கள் பண்ணிட்டு வரதுக்கு.